வணக்கம். அஷ்டாவக்ர கீதையோட முதல் அத்தியாயத்திலிருந்து ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இன்னைக்கு. இது வெறும் தத்துவமா இல்லாம விடுதலை, ஞானம் இதையெல்லாம் தேடுறவங்களுக்கு ஒரு நடைமுறை வழிகாட்டியா இருக்கிற உரையாடல். ஆமாங்க. இந்த முதல் அத்தியாயத்துல ஜனக மகாராஜா அவரோட குரு அஷ்டாவக்ரர் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறார். ஆமா, ஞானம், முக்தி, அப்புறம் அவாமைமை, அதாவது பற்றற்ற நிலை, இத அடையிறது எப்படின்னு கேக்குறாரு இல்லையா? அதுல நிக்கிறது எப்படின்னு கேக்குறாரு. சரிதான். அந்த நிலைய அடைஞ்சு அதுல நிலைச்சு நிக்கிறதுக்கு வழி கேக்குறார். அப்போ இந்த உரையாடல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜனகரோட தேடல் என்ன, அதுக்கு அஷ்டாவக்ரர் சொல்ற பதில்கள் சில சமயம் கொஞ்சம் சவாலா கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம புரிதலுக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஜனகரோட கேள்வியை பாருங்க. எவ்வளவு பணிவா கேக்குறார். ஞானம், முக்தி, அவாமைமை, இந்த 3 விஷயம். இது ஒரு சக்கரவர்த்தியோட தேடலா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த ஏக்கம் இருக்குதானே, அந்த முழுமை, அந்த விடுதலை, அது எப்படி அடையறதுன்னு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஜனகரோட கேள்வி சாதாரணமா தெரியலாம். ஆனா அது மனுஷனோட ரொம்ப ஆழமான தேடலை காட்டுது. அவர் வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல, அந்த நிலைய அடைஞ்சு அதுல நிலைக்கும் உபாயத்தை, அதாவது அந்த அனுபவத்துல எப்படி நிக்கிறதுன்னு கேக்குறார். இது வெறும் அறிவை தாண்டின விஷயம், அனுபவம் சார்ந்தது. புரியுது. இவ்ளோ ஆழமான கேள்விக்கு அஷ்டாவக்ரர் எப்படி பதில் சொல்றாரு, என்ன வழிகாட்டுறாரு? அஷ்டாவக்ரரோட பதில் ரொம்ப நேரடியானது, அதே சமயம் சக்தி வாய்ந்தது. அவர் ஜனகனை பாக்குறார், சொல்றார், அன்பனே, முக்திய நீ உண்மையிலே விரும்புனா. அவர் ஆரம்பிக்கிறதே அப்படிதான். அந்த உண்மையான விருப்பம் முக்கியம். அப்படி விரும்புனா உலக விஷயங்களை, அதாவது புலனின்பங்கள், பொருட்கள், இதெல்லாம் நஞ்சு மாதிரி ஒதுக்குன்னு சொல்றார். இதுதான் முதல் படி. நஞ்சு மாதிரியா? ஆமா. அதோட அவர் நிறுத்தல, ரொம்ப முக்கியமான 5 குணங்களை வளர்த்துக்க சொல்றார். என்னென்ன குணங்கள் அது? பொறுமை, அப்புறம் வாய்மை, அதாவது எண்ணம், சொல், செயல் எல்லாத்திலையும் உண்மை, நேர்மை, கருணை, அதாவது தயை, அப்புறம் திருப்தி, மனநிறைவு. பொறுமை, வாய்மை, நேர்மை, தயை, திருப்தி. சரி, இந்த 5ஐயும் நல்ல கவனமா வளர்க்கணும்னு சொல்றார். இதுதான் விடுதலைக்கு அஸ்திவாரம் மாதிரி. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? உலக விஷயங்களை விஷம் போல ஒதுக்குறதுனா என்ன அர்த்தம்? நம்ம உலகத்துல தானே வாழ்றோம். இது எப்படி நடைமுறையில புரிஞ்சுக்கிறது? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடச் சொல்றாரா, இல்ல பற்றின்மை பத்தி பேசுறாரா? இது ரொம்ப நல்ல கேள்வி. இது எல்லாருக்கும் வர்ற சந்தேகம்தான். விஷயங்களை நஞ்சென தள்ளுனா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போயிடணும்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா அந்த பொருட்கள் மேலேயும் இன்பங்கள் மேலேயும் நாம வச்சிருக்கிற அடிமைத்தனமான பற்று இருக்கே, அதுதான் விஷம். ஓ, அந்த பற்றுதான் விஷமா? ஆமா, அந்த பற்றுல மயங்கி நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம மறந்துடுறோம் பாருங்க. அத தவிர்க்க சொல்றார். அந்த பற்று இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்ன பொறுமை, வாய்மை மாதிரி குணங்களை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓஹோ, அப்போ பற்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு சொல்றீங்க. சரி, இந்த பற்றுக்கும் ஜனகர் கேட்டாரே அவாமைன்னு, அதுக்கும் தொடர்பு இருக்கா? அந்த அவாவை பத்தி மூலம் என்ன சொல்லுது? கரெக்ட், நீங்க சரியா இணைக்கிறீங்க. அங்கதான் அவா அப்படிங்கிற கருத்து வருது. அதீத பேராசை. மூலம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பேராசை தான் மன நிறைவுங்கிற ஞானத்துக்கான வாசலையே மூடிடுதான். அப்படியா? அது மட்டும் இல்ல, முக்தின்னு சொல்ற முழுமை நிலைய நாம அடைய விடாம நம்மள துன்பத்தை நோக்கியோ இல்ல மரணத்தை நோக்கியோ இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லுது. ஓ, இது ஒரு பெரிய தடை மாதிரி தெரியுதே. ஆமா, இத ஜனகர் உணர்ந்ததாலதான் அந்த ஞானம், முக்தி, அவாவின்மை இந்த நிலைகளை அடையிற உபாயத்தை இவ்வளோ தெளிவா குரு கிட்ட கேக்குறார். நீங்க சரியா சொன்னீங்க. அந்த அவா, அந்த பேராசை தான் விஷம். நமக்கு விஷம்னு தெரிஞ்சும் அதை விடாம கெட்டியா புடிச்சுக்க வைக்குது. ஆமா ஆமா, அந்த அவா இருக்கிற வரைக்கும் அஷ்டவக்ரர் சொல்ற பொறுமையோ திருப்தியோ எப்படி வரும்? வரவே வராது. அதனாலதான் ஜனகர் ஆசையில்லாத நிலையை கேட்கிறார். அஷ்டவக்ரரும் முதல்ல பற்றை விடச் சொல்றார். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. சரி, இதுக்கு மேலேயும் அவர் விளக்குறாரா? இன்னும் ஆழமா போறாரா? ஓ, நிச்சயமா. அவர் சொல்றார், உண்மையிலேயே நீ முக்தி மேல விருப்பம் கொண்டா அந்த உண்மையான
தீவிரமான விருப்பமே ஒரு பெரிய சக்தியாம். அந்த விருப்பமே சக்தியா? ஆமா, அந்த ஆழமான விருப்பம் என்ன பண்ணும்னா உன்னோட ஏக்க அறிவை, அதாவது நம்ம விழிப்போட செயல்படுற நம்ம அறிவை பேரமைதியில நிலைநிறுத்தும். ஏக்க அறிவை பேரமைதியில நிலைநிறுத்துறதா? ஆமா, அப்படி நிலை நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம கரும கணக்குகள், அதாவது நம்ம முன் வினைகளோட பதிவுகள், அதோட தாக்கங்கள் எல்லாம் கரைஞ்சி நாம உண்மையா விடுதலை அடைய வழி பிறக்கும் சொல்றார். கர்ம கணக்குகள் கரையுமா? இயக்க அறிவை பேரமைதியில் நிறுத்துவதா? அடங்கிப்பா, இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கே. இது ஏதோ பெரிய சித்தர்கள் செய்யற மாதிரி இருக்கே. அப்படி தோணலாம், ஆனா அதுக்கு ஒரு வழி சொல்றாரு பாருங்க. என்ன வழி அது? அவர் சொல்றாரு, முதல்ல நம்ம மனசுல ஓயாம ஓடிட்டே இருக்குதே எண்ணங்கள். ஆமா, எப்போ ஓடிட்டே தான் இருக்கு. அந்த எண்ணங்கள் எல்லாமே கொடிய விஷம் அப்படிங்கிற உண்மைய முதல்ல நாம உணரணுமா. எண்ணங்கள் கொடிய விஷமா? என்னங்க சொல்றீங்க? இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. நம்மளால யோசிக்காம இருக்கவே முடியாதே. நல்ல கேள்வி. இங்க விஷம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எண்ணங்கள் நம்மள உண்மையான அமைதியான நிலையிலிருந்து தள்ளி கொண்டு போயிடுது. நம்ம சக்திய சிதறடிக்குது, நம்மள பந்தப்படுத்துது. ஓ, அந்த அர்த்தத்திலயா? சரி சரி. ஆமா, நம்ம அமைதிய கெடுக்குது. அதனால அந்த எண்ணங்கள்ல சிக்கிக்காம, அதோட நம்மள அடையாளப்படுத்திக்காம, அதுல இருந்து விலகி இருக்க பழகணும் மனச. அமைதிங்கிற தனிமையில, அதாவது வெளி உலக சத்தம் இல்லாத உள்முக அமைதியில, எண்ணங்கள் இல்லாத நிலையில பொறுமையா நீடிச்சிருக்க பழகணும்னு சொல்றார். எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது, இதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி மாதிரி தெரியுது. ஆனா ரொம்ப சவாலானதும் கூட. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எண்ணம் வந்துட்டே இருக்குமே. ஆமா, இது ஒரு தொடர் பயிற்சி தான். அஷ்டாவக்ரர் என்ன சொல்றார்னா, எண்ணங்கள் அற்ற நிலையில மனச தனிமைப்படுத்துற முயற்சி உனக்குள்ளேயே நடக்க வேண்டியது. நமக்குள்ளேயாவா? ஆமா, இது வெளியிருந்து வர்றதில்ல, உள்ள நடக்க வேண்டிய அகமாற்றம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது உண்மைத்தன்மை, அதாவது வாய்மை. உண்மைத்தன்மை, வாய்மைனா நாம சாதாரணமா பொய் சொல்லாம இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். இங்க அவரு இன்னும் ஆழமான அர்த்தத்துல சொல்றாரா? ஆமா, நிச்சயமா. இங்க உண்மைத்தன்மைங்கிறது வெறும் பேச்சுல உள்ள உண்மைய தாண்டினது. மூலத்தின்படி பார்த்தா மன ஆற்றலோட உண்மைத்தன்மை, அதாவது நம்ம மனசோட மூலம் எதுவோ அது உயிரின் இயக்கத்துல அடங்கியிருக்கான். உயிரின் இயக்கத்திலையா? ஆமா, அதாவது நம்மள இயக்கிக்கிட்டு இருக்கிறதே அந்த உயிர் சக்தி. அதுலதான் நம்ம மனசோட வேர் இருக்கு. ஓ, ஆக எண்ணங்கள்ல இருந்து மனசை விடுவிச்சு அந்த அமைதியான நிலையில நிக்கணும்னா நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உயிரின் இயக்கத்தை, அந்த உயிராற்றலோட உணர்வை நம்ம மனசு நேர்மையா பற்றிக்கணும். நேர்மையாவா? ஆமா, கவனம் சிதறடிக்கிற எண்ணங்கள்ல இருந்து விலகி உள்ள இயங்குற அந்த நுட்பமான உயிர் ஓட்டத்து மேல நிக்கணும். இதுதான் இங்க சொல்ற நேர்மை, கவனத்தை உண்மையான மூலத்துக்கு திருப்புறது. ஓ, இது முற்றிலும் ஒரு புது பார்வை மாதிரி இருக்கு. அப்போ மனம்ங்கிறது வெறும் எண்ணங்களோட ஓட்டம் இல்லையா? அதுக்கு உயிர் இயக்கத்தோட நேரடி தொடர்பு இருக்கா? இந்த மூலத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. உயிரின் இயக்கத்தால் உருவாகும் ஜீவகாந்த ஆற்றல் தான் மனமாகிறது. ஜீவகாந்த ஆற்றலா? ஆமா, இதை இப்படி யோசிக்கலாம். நம்ம உடல் இயங்கும் போது ஒருவித சூக்ஷ்மமான சக்தி, ஒரு காந்த சக்தி உருவாகுது. அதுதான் மனமா வெளிப்படுது. அதுதான் மூலம் ஜீவகாந்த ஆற்றல்னு சொல்லுது. அந்த ஆற்றல் தான் எண்ணங்களா உணர்ச்சிகளா மாறுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த ஜீவகாந்த ஆற்றலான மனச நாம எப்படி கையாளணும், எப்படி பாதுகாக்கணும்? அங்கதான் ரொம்ப ஆழமான, சொல்லப்போனா ஒரு புரட்சிகரமான கருத்தை அஷ்டாவக்ரர் சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த மனச, அதாவது இந்த ஜீவகாந்த ஆற்றல புலன்கள் வழியா வர்ற வெளிப்புற அனுபவங்கள், அத சார்ந்த எண்ணங்கள் திருடிட்டு போகாம வீணாக்காம ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். கவனமா பாதுகாக்கணுமா? சரி. அப்படி பாதுகாத்து அந்த ஆற்றலை திரும்பவும் அதோட மூலமான உயிரின் இயக்கத்துக்கே திருப்பி செலுத்தணும். ஓ, ஆற்றல மூலத்துக்கே திருப்புறதா? கிட்ட அழுத்தமா சொல்றாரு. ஆற்றலை வெளிய சிதற விடாம மூலத்துக்கே திருப்புறது தான் உண்மையான ஒழுக்கம், உண்மையான நேர்மை. இது வெறும் தத்துவம் இல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அருமையா சொன்னீங்க. இதுதான் அஷ்டாவக்ரர் காட்டுற பாதையோட மைய புள்ளின்னு தோணுது. பொதுவா நம்ம மன ஆற்றல் எண்ணங்கள் மூலமாவும் அப்புறம் அதோட விளைவான சொற்கள் செயல்கள் மூலமாவும் வெளியே போயிட்டே இருக்கு, விரயமாயிட்டே இருக்கு. ஆமா, சரிதான். அப்படி விரயமாகாம அத உள்முகமா திருப்பி உயிரின் இயக்கத்திலேயே செலுத்தினா அதோட விளைவு என்னவா இருக்குன்னு சொல்றாரு. விளைவு அபாரமானது. முதல்ல
உயிர் சக்தி வளம் பெறுமாம். அந்த ஆற்றல் உள்ளுக்குள்ளேயே சேமிக்கப்படுறதால உயிரறிவு, அதாவது உயிரோட உள்ளார்ந்த அறிவு, உள்ளுணர்வு, ஞானம், அதோட ஆற்றல் விரிவடைதாம், பரவுதான். இதனால உயிர் ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான உணர்வு நிலையே அடையுதாம். உயிர் உன்னத உணர்வை அடையுமா? அப்படி ஒரு நிலை வந்தா அதோட தாக்கம் நம்மகிட்ட எப்படி தெரியும்? என்ன மாற்றம் தெரியும்? அதோட விளைவுதான் ரொம்ப ஆச்சரியமானது. உயிரோட இயல்பான தன்மை அன்புன்னு மூலம் சொல்லுது. அன்புவா? ஆமா, இந்த உள்முக ஆற்றல் பெருக்கத்தால அந்த உள்ளார்ந்த அன்பு, குறுகிய நான், என்னோடதுங்கிற உடல் மனம் சார்ந்த தன்னலத்தை தாண்டி இயல்பாவே விரிவடைதான். அது உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள்கிட்டையும் தொடர்பு கொள்ளுதான், அன்பு பாராட்டுதான். இதனால தயவுங்கிற தர்ம உணர்வு, அதாவது கருணை, இரக்கம் ரொம்ப இயல்பா நம்மகிட்ட தழைக்குமா. ஆஹா, இது ரொம்ப அழகா இருக்கு. இது ஒரு பெரிய சித்திரமா பாருங்க. மன ஆற்றலை உள்முகமா திருப்புறதுங்கிறது ஏதோ தனிப்பட்ட சுயநலமான பயிற்சி மட்டும் இல்ல. ஆமா ஆமா, அது எப்படி கடைசியில பரந்த கருணைக்கும் உலகளாவிய அன்புக்கும் தர்ம உணர்வுக்கும் வழிவகுக்குதுன்னு புரியுது இல்லையா? உள்முக அமைதி உலகளாவிய அன்பா மலருது. இதுதான் அந்த ஆழமான தொடர்பு. அப்படியானா அஷ்டாவக்ரர் முதல்ல சொன்னாரே, அந்த 5 குணங்கள், பொறுமை, வாய்மை, நேர்மை, தயை, திருப்தி, அதுக்கும் இந்த உள்முக பயணத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நிச்சயமா. மனச உள்முகமா திருப்பி ஆற்றலை சேமிக்கும்போது இந்த நற்குணங்கள் தானாவே வலுப்பெறுதுன்னு சொல்லலாமா? அப்படிதான் சொல்லணும். சரிதான். இதுல அஷ்டாவக்ரர் ஆக்ஞா உணர்வுன்னு அக்ஞா ஃபோக்கஸ்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. இந்த மூலத்துல ஆக்ஞா உணர்வுன்னு சொல்லியிருக்கிறது பெரும்பாலும் நம்ம புருவ மத்தியில கவனத்தை வைக்கிற தியான நிலையை குறிக்கிறதா எடுத்துக்கலாம். புருவ மத்தியில கவனம் வைக்கிறதா? ஆமா, அது இந்த மன ஆற்றலை ஒருமுகப்படுத்துறதுக்கும் சிதறாம காக்கிறதுக்கும் இந்த உள்முக பயணத்தை தீவிரப்படுத்துறதுக்கும் உதவும். அது மூலமா நீங்க சொன்ன பொறுமை, வாய்மை, நேர்மை, தயை, இந்த அத்தியாவசியமான குணங்களை வலுப்படுத்தவும் அது ஒரு முக்கியமான வழிமுறையா பார்க்கப்படுது, ஒரு கருவி மாதிரி. சரி, இவ்வளவு செஞ்ச பிறகு கடைசியா ஜனகர் கேட்டாரே, அந்த ஞானம், முக்தி, அவான்மை, அந்த நிலைகளை அடையிறது எப்படி? அதோட இறுதி நிலை என்ன? அஷ்டாவக்ரர் கடைசியா எல்லாத்தையும் தொகுத்து சொல்றார். இந்த குணங்களை, பொறுமை, வாய்மை, நேர்மை, தயை, அப்புறம் இதோட ஒட்டுமொத்த விளைவான நிலையான திருப்திய, இத ஒரு தவ உணர்வோடு, அதாவது ஒரு தொடர்ச்சியான ஆழமான பயிற்சி, தியானம், விழிப்புணர்வோட கூடிய ஒரு வாழ்க்கை முறையால நல்ல பேணி பாதுகாத்து பராமரிச்சு வந்தா மட்டும்தான் நீ விரும்புற அந்த முக்தி கிடைக்கும். ஓ, அப்ப இது ஒரு தொடர் பயிற்சி, தவ உணர்வோடு செய்யணும். ஆமா, அந்த முக்தி நிலைங்கிறது என்ன தெரியுமா? அது உங்களை பற்றற்ற நிலையில இயல்பா பயணிக்க வைக்கும். பற்றற்ற நிலையிலா? ஆமா, நீங்க எதோடையும் ரொம்ப ஒட்டிக்கவும் மாட்டீங்க, எதையும் வெறுக்கவும் மாட்டீங்க, ஒரு சமநிலையில இருப்பீங்க. அந்த நிலை உங்களை ஞானத்துல நிறைச்சு உங்களையே நிலைக்கும். இதுதான் அஷ்டாவக்ரர் ஜனகனுக்கு அருளின பேருண்மை. அந்த நிலைய அடைஞ்சு அதுல நிக்கிறது தான் இலக்கு. இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தோம்னா, ஜனகரோட அந்த ஆழமான கேள்வியில ஆரம்பிச்சு அஷ்டவக்ரரோட ஆரம்பகட்ட அறிவுரை, அதாவது உலகப்பற்றை விஷம் மாதிரி விலக்கி நற்குணங்களை வளர்க்கிறது. அப்புறம் இன்னும் ஆழமா போய் எண்ணங்களையே விஷம்னு உணர்ந்து மனச அதோட மூலமான உயிர் ஆற்றலுக்கே திருப்பி அதை வீணாக்காம சேமிச்சு அதன் மூலமா அன்பு, கருணை மாதிரி உயர்குணங்களை இயல்பா வளர்த்து கடைசியில நிலையான திருப்தி, ஞானம், முக்திங்கிற நிலைகளை அடையிறது வரைக்கும் ஒரு தெளிவான, படிப்படியான, ஆனா ரொம்ப தீவிரமான ஒரு உள்முக பாதைய அஷ்டவக்ரர் காட்டுறார். ஆமா, மிக சரியா தொகுத்தீங்க. இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? உங்களுக்கு என்ன தோணுது? இதுல ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விடுதலை இல்லனா முக்திங்கிறது எங்கேயோ தூரத்துல இருக்கிற, இல்ல ஏதோ அசாதாரணமான முயற்சியால மட்டும் கிடைக்கிற ஒண்ணு இல்ல. அப்போ அன்றாட மன செயல்முறைகளை, நம்ம ஆற்றலை நாம எப்படி நிர்வகிக்கிறோங்கிறதுல ஆரம்பிக்குது. நம்ம எண்ணங்களை கவனிக்கிறது, நம்ம மன ஆற்றலை தேவையில்லாம வெளியுலக விஷயங்கள்ல விரயம் செய்யாம சேமிக்கிறது, அப்புறம் பொறுமை, நேர்மை, வாய்மை, கருணை, மனநிறைவு, இந்த மாதிரி குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் வளர்க்கிறது. இது ஒரு தொடர்ச்சியான உள்முக பயிற்சி, வெளியிலிருந்து உள்ள திரும்புறது. அதுதான் இதோட அடிப்படை மந்திரம்னு சொல்லலாம். இது கேட்கறதுக்கு ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் இருக்கு. சரி,
அஷ்டாவக்ரர் மன ஆற்றலை புலன்கள் வழியா வீணாக்காம உள்நோக்கி திருப்பி உயிர் சக்திக்கு செலுத்த சொல்றாரு இல்லையா? ஆமா. அத கருத்தில் கொண்டு இப்ப கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்களோட மன ஆற்றல் இன்னைக்கு ஒரு நாள்ல அதிகமா எங்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியுலக விஷயங்கள்லையா, இல்ல சமூக ஊடகங்கள்லையா, தேவையற்ற கவலைகள்லையா, இல்ல கடந்த கால நினைவுகள்லையா, எங்க அது அதிகமா விரயமாகுது? நல்ல கேள்வி. இத சும்மா கொஞ்சம் கவனிச்சு அந்த ஆற்றல் விரயத்தை கொஞ்சமா குறைக்க நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு சின்ன, ரொம்ப சின்ன நடைமுறைப்படி என்னவா இருக்கும்? இத சும்மா சிந்திச்சு பாருங்க.